வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நிகழ்தகவு. ஸோ ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வாரத்தில் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. 2 பார்ட் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நிகழ்தகவு இந்த டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா காயின் டைஸ் இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக நிகழ்தகவு அப்படிங்கிற கேட்டகரியில் மொத்தம் ஒரு 5 அல்லது 6 கேட்டகரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காயின் வச்சு நம்ம சொல்கிறோமா, ஸோ காயின் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. 2 நாணயங்கள் சுண்டப்பட்டால், 1 நாணயம் சுண்டப்பட்டால், 3 நாணயங்கள் சுண்டப்பட்டால் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. அதே போல் 2வது டைஸ் யூஸ் பண்ணி பகடை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பகடையிலையும் 1 பகடை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. 2 பகடை 3 பகடை, அதாவது 3க்கு மேல் கிடைக்க நிகழ்தகவு என்ன, 2 பகடைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரே முகம் கிடைக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கேட்டகரியில் கேள்வி வைப்பாங்க. அடுத்து 3வது சீட்டு கட்டு கார்ட்ஸு. ஓகேவா? இந்த கார்ட்ஸில் ராணி கிடைக்க நிகழ்தகவு என்ன, அதே போல் நம்பர்ஸ் கிடைக்க நிகழ்தகவு என்ன, கிங்கு ராஜா கிடைக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அடுத்தது 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் பால்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான். நம்ம இந்த கேட்டகரிலாம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த கிழமை 50 ஒரு வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன, சனிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கிழமை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜென்ரலாக இப்போது மழை பெய்யறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மழை பெய்யாமல் இருக்க அந்த மாதிரி வாய்ப்பு என்ன, இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஓவரில் 5 பால் 6 அடிக்கிறாருன்னா 6 அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதில் சூப்பரான ஷார்ட்கட்டும் இங்கே கலந்துருக்கு. நான் அதை ஒவ்வொரு சம்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் என்ன மாதிரி கொஸ்டினுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் கிளியராக சொல்லிடுவேன். வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. இந்த ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் இந்த ப்ராபபிலிட்டியில் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கும். அது காயின்ஸோ டைஸோ அல்லது கார்ட்ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காயின் ரிலேட்டடாகவும் டைஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட், வாங்க ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன? பொதுவாக நிகழ்தகவு மதிப்போட இடைவெளி அப்படின்னா 0லேருந்து 1 இதுதான் அதோட இடைவெளி. 0 to 1க்குள்ளே தான் அதோட வேல்யூ இருக்கும். இப்போ பாருங்கள் +1 -1ன்னு போகுதா, அப்போ இது கிடையாது. ஓகே, அதே போல் 0 மற்றும் n மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேணால் இருக்கலாம், அது 1 2 3 இந்த மாதிரி இருக்கலாம், அதுவும் கிடையாது. 0 to infinity அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுவும் கிடையாது. 0 மற்றும் 1 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, இதை வேறு விதத்தில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். 2வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? இப்போது 0 to 1 அப்படின்னா 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இதுக்கு இடையில 0.5 இருக்குது, 0.2 அந்த 0.9 வரைக்கும் கூட இருக்கலாம், அது அப் டு 1 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஆனால் மைனஸோ அல்லது 1 இந்த நம்பருக்கு மேலேயோ இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி -1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுதான் இருக்க முடியாது. இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு. நம்ம எந்த ஒரு நம்பர் எடுத்துட்டாலுமே நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அது 0 to 1க்குள்ளே தான். மோஸ்ட்லி 0. இவ்வளவு தான், இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? 0. something தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ காயின் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ரொம்ப தெளிவாகவே நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது 2 நாணயங்கள். ஓகே, அப்போ ஒரு நாணயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஹெட் இருக்கும், பின்னாடி பக்கம் டெயில்னு இருக்கும். ஓகேவா? அதே போல் 2 நாணயம் அப்படிங்கிற போது இன்னொரு அந்த நாணயத்துக்கும் ஹெட் இருக்கும், அடுத்த ஒரு பக்கத்தில் டெயில்னு இருக்கும். இப்போ 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ நம்ம நிகழ்தகவு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே நோட் பண்ணுவோம். அதான் வந்துட்டு கீழே நோட் பண்ணுவோம். மொத்த பாசிபிலிட்டி என்னவோ அதை கீழே நோட் பண்ணுவோம். அவங்க கேள்வி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு அதோட நிகழ்தகவு அதோட பாசிபிலிட்டியை மேலே நோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மொத்த பாசிபிலிட்டி பாருங்கள்,
ஃபஸ்ட்டு இதில் ஹெட்டுன்னு இருக்கலாம், ரெண்டாவது இதில் ஹெட்டுன்னு இருக்கலாம். அதே போல் இதில் ஹெட்டுன்னு இருக்கலாம், ரெண்டாவதுல டெயில்னு இருக்கலாம். அதே போல் நாணயத்தில் டெயில் இருக்கலாம், ரெண்டாவது நாணயத்தில் ஹெட்டுன்னு இருக்கலாம், லாஸ்ட்டில் 2 நாணயத்துலையுமே டெயில்னு இருக்கலாம். இதுதான் மொத்த பாசிபிலிட்டி. அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன? 4. அப்போ 4 நம்ம நோட் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மொத்த பாசிபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது அவங்க கேள்வி கேட்டுக்கிறத பாருங்கள், வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான. அப்போது ஒரு நாணயத்தில் ஹெட்டுன்னு இருந்தால் இன்னொரு நாணயத்தில் வேறு ஒரு முகம் டெயில்னு இருக்கணும். ஓகே, அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. மொத்தம் 2 பாசிபிலிட்டி இருக்கா? அப்போ 2 நம்ம நோட் பண்ணோம். இதை நம்ம சிம்பிளை பண்ணால் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போது கீழே மொத்தம் பாசிபிலிட்டி 4ன்னு இருக்கா? இதை நீங்கள் எப்படி ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா, மொத்தம் எத்தனை நாணயங்கள் யூஸ் பண்ணுறாங்க? 2 நாணயம். இப்போது ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 2 பக்கம் இருக்கும். ஏன்னா ஹெட்டு 1 டெயில் 1. அந்த பக்கத்தை நீங்கள் இங்கே நோட் பண்ணிடணும். அடுத்து இதோட பவரில் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, எத்தனை நாணயம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே 2 நாணயம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த எண்ணோட வேல்யூ 2. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்குதா? இதுதான் மொத்த பக்கங்கள். இந்த ட்ரிக்கு எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். அதாவது டைஸ், இப்போ நீங்கள் 3 காயின் எடுத்துக்கோங்க. அப்போ 3 காயின் இருந்தால் என்னோட வேல்யூ 3. அப்போ 2^3 அப்படி நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 8ன்னு வருமா? அப்போ மொத்த பாசிபிலிட்டி 3 நாணயங்கள் இருந்தால் மொத்த பாசிபிலிட்டி 8. அப்போ மொத்த பாசிபிலிட்டி இந்த ஒரு ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே ட்ரிக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, பகடையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைஸ்க்கு வந்துட்டு 6 பக்கம் இருக்கும். அப்போ 6 அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பேஸில் நோட் பண்ணிடுவீங்க. எத்தனை படம்? இப்போ ஒரு பகடை யூஸ் பண்ணால் என்னோட வேல்யூ 1. அப்போ 6^1 நோட் பண்ணோம்னா 6 தான் மொத்த பக்கங்கள். அதே இது 2 பகடை யூஸ் பண்ணாங்கன்னா என்னோட வேல்யூ 2. அப்போ 6 ஸ்கொயர் நோட் பண்ணுவோம். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி? 36 பாசிபிலிட்டி. அதே இது n வேல்யூ 3ன்னு இருந்துச்சுன்னா 3 பகடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே 6^3. அப்போ 6 கியூபோட வேல்யூ 216. அப்போ மொத்த பாசிபிலிட்டி 3 பகடைக்கு மொத்த பாசிபிலிட்டி 216. அப்போது இந்த மொத்த பாசிபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போது அடுத்தது 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்பட்டாலும் சரி அல்லது 2 நாணயம் யூஸ் பண்ணாலும் சரி, மொத்த பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ மொத்த பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிடணும். ஓகே, அப்போ 2 நாணயம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? 2 ஸ்கொயர்டு அப்படின்னா நம்மளுக்கு 4ன்னு கிடச்சல. அதே போல் தான் ஒரே ஒரு நாணயத்தை 2 முறை பயன்படுத்தினாலும் 2 காயின் யூஸ் பண்ணுறக்குரிய பாசிபிலிட்டி தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுது அப்படின்னு சொன்னாலும் 2 கியூப் நம்ம எடுத்துக்கணும். மொத்த பாசிபிலிட்டி 8 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இந்த வார்த்தைக்கு நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தலை கிடைக்க குறைந்தது ஒரு தலை. ஸோ இங்கே தான் நீங்கள் நல்லா அந்த குறைந்தது அதிகபட்சம் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்குறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு தலை கிடைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஹெட்டும் ஒரு டைலும், அதே போல் ஒரு ஹெட்டும் ஒரு டைலும். இது நம்ம தெளிவாக நம்ம நோட் பண்ணிடலாம். குறைஞ்சது ஒரு தலை வந்துருச்சு. இப்போது இந்த பாசிபிலிட்டி அடுத்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, 2மே ஹெட்டுன்னு இருக்குல்ல, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் இங்கே வந்துருச்சு. குறைஞ்சது ஒரு தலை இருக்குது. இப்போ குறைஞ்சது ஒரு தலை இருக்குது, 2 தலை இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ குறைஞ்சது ஒரு தலைன்னு சொன்னாங்கன்னா அந்த குறைஞ்சது 1 அடுத்து 2 இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி? 4. அதில் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3. அப்போ 3/4 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே இது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க பாசிபிள் அப்படின்னா நீங்கள் இந்த அதிகபட்சம் ஒரு தலைங்கிற போது ஹெட்டும் டெய்லும் எடுத்துக்குவீங்க, அதே போல் டெய்லு ஹெட்டும் எடுத்துக்குவீங்க. ஏன்னா அதிகபட்சம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்து
இங்கே ஹெட்டே கிடைக்காத அந்த டெய்லு இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகபட்சம் ஒன்று கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம கூட இருக்கலாம். இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிறது. இப்போது ஹெட்டும் எடுத்துரும் அப்படின்னா அதிகபட்சம் ஒன்று தான் கிடைக்கணும். ஆனால் இந்த இடத்துல 2 வந்துருச்சு, அதனால இதை கேன்சல் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அப்போது சார் இதை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். எந்த மாதிரி? அதிகபட்சம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகடையாக இருக்கட்டும், டைஸாக இருக்கட்டும், கார்ட்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாணயமாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த குறைந்தபட்சம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, வார்த்தையெல்லாம் புரிஞ்சுட்டிங்கன்னா எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இனி போப்போ அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்போ ஒரு நாணயத்தை யூஸ் பண்ணி 3 முறை சுண்டப்படுது சொன்னாலும் எதுக்கு ஈக்குவல்? 3 காயின் யூஸ் பண்ணதுக்கு சமம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இதோட இந்த 3 காயின்னா அது மொத்த பாசிபிலிட்டி என்ன இருக்கும்? 8ன்னு இருக்குமா? 2 கியூப், நம்ம நாணயத்துக்கு 2 பக்கம், அது 3 முறை அப்படின்னா கியூப் நோட் பண்ணிட்டோம். அப்போ 8, இதான் மொத்த பக்கம். அதில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள். இப்போ 3 காயின் யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த பூக்கள் டெய்ல் வந்து கிடைக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு அடுத்தடுத்து 2 டெய்லு, இன்னொரு ஒரு ஹெட்டுன்னு இருக்கலாம். அடுத்தது ஒரு எடுத்தோனி ஹெட்டு, அடுத்தடுத்த டெய்ல்னு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது 3மே டெய்ல்னு இருந்தாலும் அடுத்தடுத்த அந்த பூக்கள் கிடச்சிருச்சா? ஓகே, அப்போ இந்த 3 பாசிபிலிட்டி இருக்குது. 3 தான் நம்ம நோட் பண்ணோம். 3/8 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அந்த பாசிபிலிட்டியை நல்லா தெளிவாக அவங்க கொடுத்துருக்க அந்த வார்த்தையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த பூக்கள்ங்கிற போது நம்ம 3 டெய்லுமே நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுல சந்தேகமே படக்கூடாது. எடுத்துகிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணணும். இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பாசிபிலிட்டியில் நம்ம நோட் பண்ணது இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியில் வந்துடக்கூடாது, ரிப்பீட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமானது. அந்த அல்லது அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ரிப்பீட் ஆகிடக்கூடாது, ஒரு கண்டிஷன் வந்து ரிப்பீட் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு சீரான 3 நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன? 8ங்கிறது கீழே நோட் பண்ணிக்கலாமா? அடுத்தது அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நோட் பண்ணுங்க. அதிகபட்சம் 2 பூக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். அல்லது இப்போ அதிகபட்சம் அப்படின்னாவே இங்கே அதிகபட்சம் 2 பூக்கள்னு சொன்னாங்கல்ல, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 0, 1, 2 இத்தனை பூக்கள் கிடைக்கலாம். அப்போ 0 அப்படின்னாவே என்னென்ன பாசிபிலிட்டி? ஹெட்டு. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு பூக்கள் அப்படின்னா 2 ஹெட்டு வரும், 1 டெய்ல் வரும். ஓகே, இதுலேயே 3 இடத்துல வருமா? அப்போது 2வது ஹெட் டெய்ல்னு இருந்து மற்றெல்லாம் ஹெட்டுன்னு இருக்கலாம், முதல் டெய்ல்னு இருந்து மற்ற 2 ஹெட்டுன்னு இருக்கலாம். இப்போ அடுத்த 2க்குரிய பாசிபிலிட்டி ஒரே ஒரு ஹெட்டுன்னு இருந்து மற்ற 2 டெய்ல்னு இருக்கலாம். அதே போல் நடுவில் ஹெட்டுன்னு இருந்து மற்ற 2ம் டெய்லாக இருக்கலாம். அடுத்து லாஸ்ட்டில் ஹெட்டுன்னு இருந்து முன்னாடி இருக்க 2 டெய்லாக இருக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த அதிகபட்ச 2 பூக்களுக்கான கண்டிஷன்ஸ். அப்போது அந்த அதிகபட்சம் அவங்க கேட்டிருக்க 2 பூக்களும் இருக்குது, அதிகபட்சம் இல்லாமல் ஒரே ஒரு டெய்லும் இருக்குது, அதே போல் 0 டெய்லும் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அதிகபட்சம் குறைந்தபட்சங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் இங்கே குறைந்தபட்சம் 2 தலைகள்னு இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ குறைந்தபட்சம் 2 தலைகள்னு சொன்னாங்கன்னா 2லேருந்து ஆரம்பிக்கணும். 2 தலையாக இருக்கலாம் அல்லது 3. இதான மொத்தம் 3 நாணயம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 தலைகள் கிடைக்கதா வாய்ப்பு இருக்குது. இதுதான் அப்போ குறைந்தபட்சம் 2லேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், 2க்கு கீழே இருந்துடக்கூடாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 2, 3 அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படிங்கிற போது ஒரே ஒரு டெய்ல்னு இருந்து மற்ற 2 ஹெட்டுன்னு இருக்கலாம். அதே போல் இங்கே ஹெட்டுன்னு இருந்து நடுவில் டெய்ல் இருக்கலாம். அடுத்து லாஸ்ட்டில் டெய்ல் இருந்து முன்னாடி இருக்கிற 2 ஹெட்டுன்னு இருக்கலாம். ஓகே, இந்த 2க்குரிய பாசிபிலிட்டி இருக்கா? அடுத்து 3க்குரிய பாசிபிலிட்டி அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னா 3மே ஹெட்டாக இருக்கிறக்குரிய பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் கவனிங்க,
எது ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியிலேருந்து ரெண்டாவது ரிப்பீட் ஆகுது. இப்போ 3 ஹெட் இங்கே யூஸ் பண்ணோமா, அதே போல் இங்கேயும் 3 ஹெட்டுங்கிற கண்டிஷன் வருதா, அப்போ ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை தவிர்த்து வேற பாருங்க, ஒரு டெயில்னு இருந்து 2 ஹெட்டு அடுத்தடுத்து வருதா. இப்போ பாருங்க, ஒரு டெயில்னு இருந்து 2 ஹெட்டு, அப்போ இதுலையும் ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டு, இந்த கண்டிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, அப்போ இதுவும் ரிப்பீட் ஆகுது. அடுத்து இந்த கண்டிஷன் ரிப்பீட் ஆகுதா, 2 ஹெட்டு ஒரு டெய்ல், இதுவும் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை தவிர்த்து இப்போ இதுக்கு பல இதை கேன்சல் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும். ஓகே, இது ஒரு சைடே எதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் ஓகே. அப்போது மீதி இருக்கிறது என்ன, இந்த சைடு இருக்க 4மே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இது மட்டும் தானே, 1 2 3 4 5 6 7, அப்போ மொத்தம் 8 பாசிபிலிட்டியில் 7 பாசிபிலிட்டி அவங்க கேட்டிருக்காது. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெளிவாக வார்த்தையில் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலும் அவங்க அல்லது அப்படிங்கிறதுல 2-3 செட்டு கூட கொடுப்பாங்க. அப்போ அதில் நம்ம கவனமாக எது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வர்றதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி எத்தனைது ரிப்பீட் ஆகுதோ அதை மைனஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படின்னா நம்ம ரிப்பீட் ஆகுறதுல ஒரே ஒன்றை மட்டும் எடுத்துக்கணும், ரிப்பீட் ஆகிறத கேன்சல் பண்ணிடணும். அதை மட்டும் புரிஞ்சுட்டாவே போதும், ரிமைனிங் மொத்தம் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடும். இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரியுங்களா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த எத்தனை நாணயம் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை முறை சுண்டுறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதிகபட்சம் குறைந்தபட்சத்துக்கு தெளிவாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அல்லது அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும், இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ நாணயம் கான்செப்டில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இப்போ நான் சொன்ன கண்டிஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். கொடுத்துருக்க வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்போது 3 காயின் யூஸ் பண்ணதுக்குரிய பாசிபிலிட்டி என்னவோ அதை இதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிவைடில் 8 வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் கவனிங்க. சரியாக 2 தலைகள், அப்போ எக்ஸாக்டாக சரியாக அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, எக்ஸாக்ட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டனால 2 ஹெட்டு உள்ள பாசிபிலிட்டி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது 2, இப்போ சரியாக 2 தலைகள் அப்படிங்கனால 2 தலையோட 3 தலைகளையும் நம்ம எடுத்துடவும் முடியாது, 2க்கு குறைவாக இருக்கிறதையும் நம்ம எடுத்துடவும் முடியாது. ஓகே, சரியா எக்ஸாக்டுங்கிறதுனால அந்த கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அல்லது நோட் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் 1 பூன்னு சொன்னாங்கல்ல, அப்போ குறைந்தபட்சம் 1 பூ இருக்கலாம், 1 அப்படிங்கிறதுக்கு மேலேயும் இருக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ குறைந்தபட்சம் 1 பூ அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3, அப்போ 1 பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அடுத்தடுத்து 2 தலைகள், அப்போ ஹெட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் வரக்கூடிய அடுத்தடுத்தது வரக்கூடிய கண்டிஷன் என்னவோ அதையும் நோட் பண்ணிடுங்க. எது ரிப்பீட் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை வருதோ அதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். நான் சொல்லிக் கொடுத்த கண்டிஷன்ஸாக நான் கிளாஸ் எடுக்கிற சம்ஸு வீடியோஸ்லாம் யார் முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ ரொம்பவே தெளிவாயிருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இத்தனை நாளாக நம்ம இந்த ஒரு ஈஸியான கான்செப்டை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ வீடியோஸ் நல்லா தெளிவாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்னும் ஷார்ட்கட் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூவான பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பகடை கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இதில் நீங்கள் ஒரு கண்டிஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, பகடை யூஸ் பண்ணுறாங்க. பகடை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன, மொத்த பாசிபிலிட்டி நம்ம கீழே நோட் பண்ணோம். ஒரு பகடை தானே. ஓகே, பகடைக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். அதில் ஒரே ஒரு பக்கம் அப்படின்னா இங்கே 1 நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 பவர் 1 என்ன 6 தான். அப்போ மொத்த பாசிபிலிட்டி 6. ஈஸியாக நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்த ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு பகடை அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். 1 நம்பர்ஸ்லாம் என்ன இருக்கும், 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது இருக்கும். இப்போது அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன?
2 4 6 இதுதான் இரட்டைப்படை எண். மொத்தம் எத்தனை இரட்டைப்படை எண் இருக்குது? 3 இருக்கா? அப்போது 3 தான் இதற்கான 3/6 தான் இதற்கான நிகழ்தகவு. சிம்பிளை பண்ண முடியுமா? 1 3 3 2 3 6. அப்போ 1/2 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போ ஒரு பகடை அப்படிங்கிற போது நம்பர்ஸ் இப்படி நோட் பண்ணுவோம். 2 பகடை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1,1. அதே போல் இப்போ மொத்தம் வந்து 36 பாசிபிலிட்டி. மொத்தம் 2 பகடை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவோம்? 6 பவர் 2. அப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ 36 பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா மொதல் பகடையில் 1 மட்டும் இருந்து ரெண்டாவது பகடையில் 2 3 4 5 6 இது வரைக்கும் போகும். அப்போ 1,1 1,2 1,3 அதே போல் 1,4 1,5 அதே போல் 1,6 இந்த மாதிரி போகும். அதே போல் மொதல் படையில் 2ன்னு இருந்து அடுத்த படையில் 2,1 2,2 அதே போல் 2,3 2,4 இந்த மாதிரி அப் டு 6 வரைக்கும் போகும். அதே போல் தான் 3 மொதல் படையில் 3ன்னு இருந்து மற்ற 6 டைம், மொதல் படையில் 4ன்னு இருந்து 6 டைம், மொதல் படையில் 5ன்னு இருந்து 6 டைம், மொதல் படையில் 6ன்னு இருந்து 6 டைம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தம் 36 பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணோம். 2 பகடை யூஸ் பண்ணுறது தான். புரிஞ்சுங்களா? அப்போது இதில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இந்த கான்செப்டை ஒரு டைம் புரிஞ்சுட்டே போதும். அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய பாசிபிலிட்டி மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணவே போதும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல, ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எழுதியே கூட நீங்கள் அதுக்கு அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஒரு பகடையிலே டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா இப்போ இரட்டைப்படை என்னன்னு கேட்டாங்கல்ல, அதே போல் பகா எண்கள் ஒத்தப்படை இதிலே வந்து பகா எண்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 2 3 5 தானே பகா எண்கள். இந்த மாதிரி கேள்வி இருக்கும். அடுத்தது 3க்கு மேலே கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 3க்கு மேலேனா 3க்கு மேலே இருக்க 4 5 6 இதை எடுத்துக்குவோம். அல்லது 6ஓட காரணிகள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 6ஓட காரணிகள் என்னென்ன? 1 2 3 6 இது அந்த மற்ற 4 காரணிகள் இருக்கா? இதுதான். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பகடை இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. அதே போல் 2 பகடை 3 பகடை வந்துச்சு அப்படின்னா கூடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க. இப்போ கூடுதல் 4 கிடைக்கிற நிகழ்தகவு அப்படின்னா 1 + 3 4. ஓகே, அடுத்து 2 + 2 4. இந்த மாதிரி எதை 2ஐயும் கூட்டுனா நம்மளுக்கு 4 வருமோ அந்த மாதிரி கண்டிஷனாக நம்ம எடுத்து எழுதிக்கணும். இதுதான் வந்து இங்கே மோஸ்ட்லி அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. கூடுதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 12 வரைக்கும் கூடுதல். 2 3 4 5 6 கூடுதல் 2 கிடைக்கிற நிகழ்தகவு, 3 கிடைக்கிற நிகழ்தகவு, அதே போல் 4 5 6 11 கிடைக்கிற நிகழ்தகவு என்ன? 12 கிடைக்கிற நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கூடுதலில் இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. அதே போல தான் உங்களுக்கு மற்றதுலையுமே கான்செப்ட் இருக்கும். சூப்பரான ஒரு ஷார்ட்கட்லாம் இருக்குது. வாங்க ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதல் பகடையில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்கள். ஒரு பகடை உருட்டும் போது ஒரே ஒரு பகடை தான்ங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். அதில் அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? அப்போது மொத்தம் 1லேருந்து 1 2 3 4 5 6 இதுக்குள்ளே நம்ம பகா எண் தான் நம்ம யோசிக்கணும். இதுக்கு 6க்கு மேலே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போது என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. அதே போல் பாருங்கள், ஒரு பாடி ஒட்டும்போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? 3க்கு மேல் அப்படின்னா இதுக்கு மேல் அப்படின்னா இதுதான் வந்து 3க்கு மேல் கிடைக்கிது. அதே போல் 4க்கு மேல் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. இந்த இதான் நான் கேட்டிருக்காங்கல்ல, ஒரு பகடை ஒட்டும் போது 4க்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கான்செப்டில் இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஒரு பகடை அப்படிங்கிறதுல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே இது 2 பகடை 3 பகடைன்னு வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிற பார்ப்போம். இந்த ஒரு பகடையிலே அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படும் போது ஒரு சீரான பகடை ஒரு முறை, இதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம ஒரு பகடை அப்படிங்கிற மட்டும் கவனித்து இங்கே ட்விஸ்ட்டு கொடுத்துருவாங்க. 2 முறை 3 முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வார்த்தையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 6இன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இங்கே நீங்கள் கவனிக்கணும். இப்போது 6ஓட இப்போ ஒரே ஒரு பாடை தானே. அப்போ 1லேருந்து 1 2 3 4 5 6 இதுதான் 6ஓட காரணிகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா நம்ம 1ஐயும் சேர்த்துருக்கலாம். 6ஓட காரணிகள் என்னென்ன? 1 2 3
6 நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 6இன் பகா காரணிகள்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது இதில் என்னென்னலாம் பகா காரணி இருக்குது? இப்போ பகா எண்கள் என்ன? 2, 3ங்கிற மட்டும் தானே பகா காரணி. இதெல்லாம் இல்லை. அப்போது 2 டைம்ஸ் பண்ணுற மொத்த பாசிபிலிட்டி 6, அதில் 2 பகா காரணிகள் தான் இருக்குது. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1/3. இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வார்த்தையில் நல்லா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நிகழ்தகவு கான்செப்டும் கிடையாது. நம்ம நம்பர்ஸில் பார்த்துருப்போம். நம்பரோட கேட்டகரிலாம் என்ன, பகா எண்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதெல்லாம் இங்கே கரெக்டாக நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், ஒரு பகடை ஒரு முறை எரியும் பொழுது 3இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 3ஓட மடங்குலாம் என்ன? இப்போ 1லேருந்து 6க்குள்ள 3ஓட மடங்கு 3, 6 மட்டும்தான். அப்போ 2 டைம்ஸ் மட்டும் தானே வருது. அப்போ 2/6. இதை அடிச்சு கொடுத்தாலும் 1/3 தான் நம்மளுக்கான ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ வார்த்தையில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு இதுலையுமே வந்து ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். கவனமாக நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 பாடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது. அப்போ மொத்தம் எத்தனை பாடைகள்? 2 பாடைகள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மொத்த பாசிபிலிட்டி தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன? நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஒரு பகடைக்கு 6 பக்கம் இருக்கும். 2 பகடை யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ இங்கே 2 நோட் பண்ணிடுங்க. 36 பார்க்கமா? அப்போ மொத்த எத்தனை எண்ணிக்கை? 36 பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 2 பகடையில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்கள். முக்கியமாக கூடுதல் கான்செப்டில் கேட்பாங்க. 2 பாடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது 2 பகடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னலாம் மொத்தம் 36 பாசிபிலிட்டியில் அவங்க கூடுதல் 7 கிடைக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நான் ஒரு ஷார்ட்கட்டை சொல்லி அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட பாசிபிலிட்டி எத்தனை இருக்குங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பொதுவாக 2 பகடைகள் கொடுத்து அதோட நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா, அதாவது கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா, குறைஞ்சது கூடுதல் வந்து 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 பகடை யூஸ் பண்ணும்போது கூடுதல் ஏன்னா மொதல் படையில் 1, 2வது படையில் 1 இருந்துச்சா இதோட கூடுதல் என்ன? 2ன்னு இருக்குல்ல. அப்போ குறைஞ்சது 2லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம்? மொதல் படையில் 6, 2வது படையில் 6 இருக்கும்போது 6 12. அப்போது 2லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 12 வரைக்கும் தான் கூடுதலே போகும். இது உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெளிவாக புரியுதா? அப்போ 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 கூடுதல். இதெல்லாம் நான் சொல்கிறது கூடுதல். 6, 7, 8, 9, 10, 11, 12 இதுதான் மொத்த கூடுதல். மொத்த கூடுதல் வந்து 2ன்னு இருக்கலாம், கூடுதல் 3 இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ கூடுதல் 3 இருக்க நிகழ்தகவுனா என்ன? மொதல் படையில் 1, 2வது படையில் 2, கூடுதல் 3 கிடச்சிச்சா? அதே இது மொதல் படையில் 2, 2வது படையில் 1ன்னு இருந்தாலும் கூடுதல் 3ன்னு கிடைக்கும். இப்படிலாம் வந்து கூடுதல் 2லேருந்து 12 எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இதில் என்ன ஷார்ட்கட்? இந்த ஷார்ட்கட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 2லேருந்து 12 நம்ம நோட் பண்ணுறோம். நீங்கள் 1 ஓகே. ஸோ கூடுதல் வந்து 2ன்னு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். மொதல் படையில் 1, 2வது படையில் 1 இருந்தால் மட்டும்தானே கூடுதல் 1ன்னு இருக்கும். அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தானே 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 நீங்கள் நோட் பண்ணிட்டு அடுத்து ரிவர்ஸில் 5, 4, 3, 2, 1 இதுதான் அந்த கூடுதலுக்கான ஷார்ட்கட். இதில் என்னங்க சார் நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, கூடுதல் 2 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 1 தான். கூடுதல் 3 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 2. கூடுதல் 4 இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 3. கூடுதல் 5 இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 4. இது மாதிரி தான் கூடுதல் 6 கிடைக்கணுமா நிகழ்தகவு 5. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ கூடுதல் எது வேணால் கேட்பாங்க. இது நீங்கள் கொஸ்டினில் நீங்கள் நல்லா ஓல்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூடுதல் 2 கிடைக்க நிகழ்தகவு என்ன, 3 இருக்க நிகழ்தகவு என்ன, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இதில் எந்த நம்பர் வேணாலும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நீங்கள் கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன? 6 தான். அப்போ மொத்த நிகழ்தகவு ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம்ல, 2 டைஸ்னா 36. 7 கிடைக்கிறதுக்கான கூடுதல் 7 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு இந்த 6 தான். இப்போ நீங்கள் இதை அடிச்சு கொடுங்க. 1 6 6, 6 6 36. அப்போ 1/6 தான் இதற்கான ஆன்சர். அப்போ இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காம இருந்தீங்கன்னா கூடுதல் 7 கிடைக்கிற நிகழ்தகவு அந்த 6மே கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? பாருங்கள், கூடுதல் 7 கிடைக்காத நிகழ்தகவு அப்படின்னா மொதல் படையில் 1 இருக்கணும், 2வது படையில் 6ன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கூடுதல் 7 கிடைக்கும். இதவே அப்படியே ஜோடியாக
6,1ன்னு போடலாம். ஒன்றுக்கு முதல் பாடையில் 6 இருக்கலாம், ரெண்டாவது பாடையில் 1 இருக்கலாம். புரிஞ்சா? அடுத்து முதல் பாடையில் 2ன்னு இருக்கலாம், அடுத்த பாடையில் 5ன்னு இருக்கலாம். இதுவே அப்படியே ரிவர்ஸில் 5, 2ன்னு இருக்கலாம். அதே போல் 3,4ன்னு இருக்கலாம், அல்லது 4,5 அப்படிங்கிறது இருக்கலாம். சரி, 4,3ன்னு இருக்கலாம். இவ்வளவு தான் பாசிபிலிட்டி. இதை தவிர்த்து வேறு எந்த ஜோடியை நம்ம ஆட் பண்ணாலும் கூடுதல் 7 கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த ஷார்ட்கட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அப்படின்னாவே பின்னாடி எந்த கூடுதல் 2 பாடு யூஸ் பண்ணி கூடுதல் எது கேட்டாலும் நல்லா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கொஸ்டினே பாருங்கள். இப்போ 157 பார்த்தீங்க அப்படின்னாலும் 2 பாடைகள் ஒருங்கே வீசப்படுகின்றன. கூடுதல் 8 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இங்கே நிகழ்தகவு கேட்கல, 8 விழுவதற்கான எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண அப்படின்னா 7ங்கிற நம்பருக்கு 6. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 2லேருந்து இப்போ நம்ம பார்க்குறோம்னா 6 வரைக்கும் மேக்ஸிமம் வருது. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகும்போது குறைஞ்சி போகுது தானே. அதாவது 8னா 5, 9னா 4, இப்படி தான் நான் பார்த்துருக்கோம். அப்போது 8 விழுவதற்கான கூடுதல் 8 விழுவதற்கான ஷார்ட்கட் நம்பர் என்ன, 5. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். அதே இது சீரான 2 பாடு ஊட்டும் பொழுது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவுனா கீழே நம்ம 36ன்னு போட்டுருவோம். 9 கிடைக்கணும் அப்படின்னா நிகழ்தகவு என்ன, 4. ஓகேவா? அப்போ 4 நோட் பண்ணுறோம். இதை அடிச்சு கொடுக்க முடியுமா? 1 4 4, 9 4 36. அப்போ 1/9 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கூடுதல் கான்செப்டில் எப்படியெல்லாம் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், 2 பாடு ஊட்டும்போது கூடுதல் 12. இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. புரிஞ்சுக்கலாம். அந்த கூடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் சூப்பராக நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஷார்ட்கட்லேயே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நல்லா கவனிங்க. ஒரு பகடை, 2 பகடைகள், ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது 2 பாடைகள் ஒரு சேர ஊட்டும் போது முதல் பாடைகள் 4 காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பார்க்கும்போது 2 பாடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மொத்த பாசிபிலிட்டி 36 நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க கேள்வி கேட்டது என்னன்னா, முதல் பகடையில் நடக்கிறதவே கேள்வியாக கேட்டாங்க. முதல் பாடையில் 4 காரணியாக கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டதுனால நீங்கள் அந்த முதல் பாடை ஒரே ஒரு பாடைக்கான மொத்த பாசிபிலிட்டி என்ன, 6. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4ஓட காரணிகள் அப்படின்னா 4ஓட காரணிகள் என்னன்னு சொல்லுவோம், 4 வந்துட்டு 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அடுத்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ மொத்தம் 3 பாசிபிலிட்டா. அப்போ 3 நோட் பண்ணலாம். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தா 1/2. அப்போ 1/2 தான் அதற்கான ஆன்சர். சார் நீங்கள் 3ங்கிறத இங்கே நம்ம எடுத்துடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36ன்னு எடுத்துட்டோம்னா 2 பாகடையும் சேர்த்து நம்ம யோசிக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது முதல் பாகடையில் மட்டும் 4ஓட காரணிகள் அப்படின்னு கேட்டனால நம்ம ஒரே ஒரு பாகடையை வச்சு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஸோ எப்படிலாம் ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்கிறத கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய அடிக்கடி கேட்பாங்க. பாருங்க, 2 சீரான பாடைகள் ஒரு முறை ஊட்டப்படுகிறது எனில் முக எண்கள் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ இதெல்லாம் வந்துட்டு 2 பாடையை யூஸ் பண்ணி முக எண்கள் ஒரே தான் கேட்பாங்க. அதே போல் 3 பாடையில் யூஸ் பண்ணி ஒரே முக எண் கேட்பாங்க. இப்போ 2 பாடைகள்னா முக எண் ஒரே எண் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் பாடலையும் 1, ரெண்டாவது பாடலையும் 1. அதே போல் முதல் பாடல 2, ரெண்டாவது பாடல இந்த மாதிரி மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ஜோடி வரும்? மேக்ஸிமம் 1 2, அடுத்து 3ங்கிற ஜோடி வரும், அடுத்து 4ங்கிற ஜோடி வரும், அடுத்து 5 அப்படிங்கிற ஜோடி வரும், நெக்ஸ்ட்டு 6 அப்படிங்கிற ஜோடி வரும். அவ்வளோதான். மொத்தம் 6 பாசிபிலிட்டி தானே. 2 பாடைக்கான மொத்த பாசிபிலிட்டி 36. அதோட அவங்க கேட்டிருக்க முக எண் ஒரே எண்ணா கிடைக்கிறதுக்கு 6. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 6 6, அடுத்தது 6 6 36. அப்போ 1/6 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கு 2 பாகடைங்கிற கான்செப்டில் இங்கே கேள்வி கேட்பாங்க. இப்போ இன்கேஸ் 3 பாகடை யூஸ் பண்ணாங்கன்னா எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதோட நம்ம இந்த பார்ட் நம்ம முடிக்கலாம். இப்போ இந்த 2 பாடலே அல்லது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா பாருங்கள், 2 பாடுகள் ஒரே நேரத்தில் ஊற்றப்படும் போது 2லும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த மாதிரி அல்லது கான்செப்டை வந்தது அப்படின்னாவே நம்ம எந்த விஷயத்தை கவனிக்கணும், எதுவும் ரிப்பீட் ஆகுதா, எந்த கண்டிஷனும் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அப்போது ஃபஸ்ட்டு முக எண்கள் வந்து 2 பாகடையில் முக எண்கள் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவுனா 1,1, 2,2,
3,3 நெக்ஸ்ட்டு 4,4 அடுத்தது 5,5 லாஸ்ட்டில் 6,6ன்னு வரும். அடுத்தது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தவுங்கிற போது இங்கே 1,3 நம்ம பார்ப்போம். அதே போல் இது அப்படியே 3,1 நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 2,2ங்கிறத நம்ம பார்ப்போம். இதை வந்து அப்படியே மாற்றிலாம் நம்ம போடக்கூடாது. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். சார் இதை மாற்றி நம்ம போட்டுக்கலாம்ல அப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. இது மட்டும்தான். வேறு எதுவும் நம்பர் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தவு இருக்கா? கிடையாது. அப்போது இதில் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? ஆல்ரெடி நம்ம இந்த ஜோடி 2,2ன்னு இருக்குல்ல, மறுபடியும் 2,2 வந்துச்சா? அப்போ 1 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி உள்ளது தான் நமக்கு தேவையான ஆன்சர். மொத்தம் வந்துட்டு 2 பாடல்னா 36 நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதில் இங்கே என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்குது. மொத்தம் 8 பாசிபிலிட்டி இருக்குது. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா இப்போது 4ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அடுத்து இங்கே 4 36 2/9 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அல்லது அப்படிங்கிற கான்செப்டில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் கவனிங்க. 2 பலகைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இங்கே நம்ம இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். இருந்தாலும் முக எண்களோட பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஆக்சுவலாக பகா எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 3 5 அடுத்து 7 நெக்ஸ்ட்டு 11 13 17 19 இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம பேசிக் நம்ம ஈஸியாகவே புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா அதோட பெருக்கல் பலன் இப்போது 1,2 இந்த ஜோடி இருந்துச்சுன்னா அதோட பெருக்கல் பலன் 2ன்னு இருக்கும். அது ஒரு பகா எண். அதே போல் நம்ம என்ன சொல்லலாம்? 2,1ங்கிற சொல்லலாமா? அதே போல் 1,3 3,1 அதே போல் 1,5 5,1 இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து 7 போகாது. ஏன்னா 1,7 நம்ம போட மாட்டோம். ஓகேவா? இதை தவிர்த்து வேற ஏதாவது பகா எண் வந்து பெருக்கல் பலன் வர வாய்ப்பு இருக்கா? எதுவுமே வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? எந்த நம்பரையும் பெருக்கினாலும் நம்மளுக்கு பகா எண்ணே வராது, இந்த 6 தவிர. ஓகேவா? அப்போ முக எண் பெருக்கல் பலன் வந்துட்டு ஒரு பகா எண் இருப்ப நிகழ்தகவு என்ன? 6. மொத்தம் எத்தனை பகடை யூஸ் பண்ணியிருக்காங்க? 2 பகடை. அப்படின்னா மொத்த பாசிபிலிட்டி 36. இப்போ இதை நம்ம சுருக்கலாம் 1/6ன்ட்டு. ஆனால் ஆப்ஷனில் 6,36னே முடிச்சிட்டாங்க. இது அதற்கான ஆன்சர். 1,6 அப்படிங்கிறது ஒருவேளை ஆப்ஷனில் இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து பெருசாக இருக்க மாதிரி நிறையா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அந்த கண்டிஷனை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, 2 படை ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது கூடுதல் 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 பகடைகள் கான்செப்டில் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. 3 பாடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன. 3லும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 பாடைகள் அப்படின்னா அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு பகடைக்கு 6 பக்கம், மொத்தம் 3 பகடை அப்படின்னா 6 கியூப் வேல்யூ. 6 கியூபோட வேல்யூ என்ன? 216. அப்போ மொத்த பாசிபிலிட்டி 216. இப்போ அவங்க கேட்டிருக்க 3லும் ஒரே எண் அப்படின்னா 1,1,1 இதே போல தான் மொத்தம் 6 ஜோடி தான் வரும். 2,2,2 அதே போல் 3 3 3 4 4 4 நெக்ஸ்ட்டு 5 5 5 லாஸ்ட்டில் 6 6 மொத்தம் 6 பாசிபிலிட்டி தான். இதை சிம்பிளை பண்ணலாம். 1 6 6 இங்கே 3 18 பேலன்ஸ் என்ன வரும்? 3 36னா 6 36. அப்போ 1/36 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ 3 பாடையில் அந்த மொத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை கூடுதல் கான்செப்டோ அல்லது பெருக்குத்தொகை கான்செப்டோ இந்த மாதிரி நம்ம 2 பாடைக்கு பார்த்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அழகாக நம்ம கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் கார்ட்ஸ் ரிலேட்டடாக மற்ற என்னென்ன பார்ட்லாம் வந்துட்டு நிகழ்தகவுல கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்துலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.